இன்னைக்கு காலையில் ஏஞ்சிருக்கும் போதே ஒரு சாதாரணமான நாளாக இருக்கும் தான் நினச்சேன். ஆனால் நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நேற்று மெசேஜ் போட்டாப்ல, ஆனால் சாயங்காலம் மறக்காம வந்துருங்க, நம்ம டர்ஃபுக்கு போய் ஒரு கால்பந்து மேட்சை போடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்துருவோன்ட்டு நானும் நம்ம ஹரியானனும் கிளம்பிட்டோம். நேற்று நம்ம நண்பர் ஒருத்தன் ஊருக்கு போயிருந்தான்ல, அவன் தான் பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி எங்களையும் எழுப்புவான். அவன் ஊருக்கு போயிட்டதால நாங்கள் லேட்டாக தான் கிளம்பணும். அதனால இன்னைக்கு கேப்பை விட்டுட்டு ரெண்டாவது கேப்பில் தான் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கோம். மஜாவா 4 இட்லியும் 4 வகை சட்னியை சாப்பிட்ட அப்புறம் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வழக்கம் போல 4:30 மணிக்கு தான் வெளில வந்தோம். ரிட்டர்ன் ரூமுக்கு வந்தோடனே கிட்டெல்லாம் எடுத்துட்டு பாடிக்கு ஒரு முரட்டான ஹைட்ரேஷனை போட்டு டைமுக்கு டர்ஃபு கிளம்பிட்டேன். நேற்று நம்ம கூட கால்பந்து விளையாட வந்தார்ல நம்ம சப்ஸ்கிரைபர், அவர் நேத்து வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பரா இருந்தாப்ல. ஆனா அவர் நம்ம வைபுக்கு செட் ஆனதால இன்னில இருந்து அவர் நம்ம நண்பரா மாட்டாப்ல. எங்களுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாட நண்பர்கள் எல்லாருமே அவங்களோட உபகரணங்களை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. சோ அதெல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சிட்ட அப்புறம் தான் மேட்ச் ஆரம்பிச்சோம். இந்த டர்ஃப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம் இல்லையா, அதுக்கு பின்னாடியே தான். மேட்ச் எல்லாம் ரொம்ப நல்லாவே தான் போயிட்டு இருந்தது. பசங்களும் ரொம்ப நல்லா விளையாண்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல ஒருத்தவங்க கிட்ட இருந்து போன், நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டான். நான் எங்க இருக்கணுமோ அங்க பத்திரமா இருக்கேன் அப்படின்னு. சரி நீ அங்கேயே பத்திரமா இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னா. அது வேற யாரும் இல்ல, தி ஒன் அண்ட் ஒன்லி ரகம். தலைவன் தனியா மட்டும் வராம அவங்களோட நண்பர்களையும் கூட்டு வந்திருந்தான். அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போல. அப்படியே அவங்க கூட 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஃப்ரெஷ் ஹவுஸ்க்கு போயிருந்தேன். ஏன்னா நம்ம ட்ரைனிங் பண்றோம், விளையாடுறோம், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்ததுல இருந்து சாப்பிடுறதே இல்லை. அதனால அங்க வாழைப்பழத்தை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வர வழியில ஒரு கடையில 4 தோசை சாப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து மட்டை ஆயிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.